வைரலான பட்டர் கார்லிக் கேக் தான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் என்னென்னு இப்போ எடுத்து வச்சுக்குவோம். ஃபஸ்ட்டு வந்து பட்டர் எடுத்துக்கோங்க, 2 எக்ஸு, அதுக்கப்புறம் சாப் பண்ண கார்லிக், அதுக்கப்புறம் பெப்பர் தூள், கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கோங்க, கொஞ்சம் மில்க் எடுத்துக்கோங்க. என்கிட்ட சில்லி பவுடர் இல்லைன்றதுனால நான் என்ன பண்ணேன், சில்லி ஃப்ளேக்ஸை 2 சில்லி எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கிட்டேன். இப்போ என்ன பண்ணணும்னா, நம்ம ஃபஸ்ட்டு எக்ஸை எடுத்து நல்லா ஸ்க்ராம்பிள் பண்ணிக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா, எக்ஸு கூட நம்ம இப்போ எடுத்து வச்சுருந்த பெப்பர் தூள், அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர், அதுக்கப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ், அதுக்கப்புறம் வந்து சால்ட் கொஞ்சம் போட்டுக்கோங்க, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கார்லிக் போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் போட்டு நம்ம ஃபஸ்ட்டு வந்து எக்கை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பீட் பண்ணி எடுத்துக்கும் போது தான் நமக்கு வந்து எக்கு வந்து நல்ல சாஃப்டான டெக்ஸ்சரில் கிடைக்கும். இந்த பீட் பண்ண எக்கை ஃபஸ்ட்டு என்ன பண்ணுன்னா, ஒரு ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணிவிடுங்க. பட்டர் ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த எக்கை எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த எக் வந்து வேகிற வரைக்கும் ஹை ஃப்ளேம் வைக்காமல் கொஞ்சம் லோ ஃப்ளேம் வச்சு ஃபஸ்ட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மிக்ஸ் பண்ண எக்ஸை தான் நம்ம இப்போ வந்து அந்த பட்டர் கார்லிக் கூட போட்டு நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இதை வந்து நல்லா வேகிற மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இன்னொரு பேன் வச்சு அதில் கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பட்டர் கூடயே நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க தேவையான அளவு கார்லிக்கை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கார்லிக் ஆட் பண்ணி நல்லா கொஞ்சம் வேகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப வெந்தாலும் அது ஒரு மாதிரி ஆகிடும். ஸோ தேவையான அளவுக்கு மட்டும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த கார்லிக் நல்லா வந்து ரோஸ்ட் ஆனதும் நம்ம வந்து பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் சேர்த்து கொஞ்சம் நல்லா கலரி விட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற கார்ன்ஃப்ளவர் மாவை வந்து ஆட் பண்ணிக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் கம்மியாக பண்ணிட்டேன், நீங்கள் கொஞ்சம் நிறையா எடுத்துக்கோங்க. அது கூட கொஞ்சம் மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ரொம்ப கம்மியான மில்க் ஆட் பண்ணிவிட்டேன், நீங்கள் கொஞ்சம் நிறைய ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து இன்னும் க்ரீமியாக கிடைக்கும். என் பாப்பாவுக்கு வந்து அவ்வளோ க்ரீமியாக பிடிக்காது. ஸோ அதனால் நான் வந்து கொஞ்சமாக மில்க் எடுத்துக்கிட்டேன். இது வந்து நல்லா வந்து பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ நல்லா க்ரீமியாக கிடைக்கும். இது வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், பட் டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். தேங்க்யூ ஸோ மச்.